டிவிக்கு ஆச்சில் இந்த மாதிரி மார்க்கெட்டிங்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறான்னு சத்தியமாக எனக்கு புரிய மாட்டேன். லேண்ட் ரோவர் கம்பெனி நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்க பப்ளிக் மத்தியில் ஒரு ரிஸ்க்கான மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காங்க. லைட்டாக கொஞ்சம் சொதப்புனா கூட போதும், சோஷியல் மீடியாவில் மக்கள்லாம் வச்சு செஞ்சுருவாங்க. அந்த அளவுக்கு கஷ்டமானது. நார்மலாக ஒரு கார் ஏறினா எந்தெந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க, மலை ஏறுற மாதிரி, தண்ணியில் போகிற மாதிரி, இல்லை ஸ்பீடாக போகிற மாதிரி, இந்த மாதிரி தானே வச்சுருப்பாங்க. பட் லேண்ட் ரோவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு யோசிச்சிருந்தாங்க. லண்டன் டே டைமில் ரோடை பிளாக் பண்ணுற மாதிரி ஒரு 5 ஃபீட்டுக்கு ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று வச்சுருந்தாங்க. இந்த ஸ்பீட் பிரேக்கரில் நீங்கள் முடிஞ்சால் ஏறி போய்க்கோங்க, அந்த மாதிரி ஒரு டேர் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் எந்த கார்னாலையுமே ஸ்பீட் பிரேக்கரை கிராஸ் பண்ண முடியல. அண்ட் கடைசியாக வந்தார் தான் விநாயக் மகாதேவ். அந்த மாதிரி தான் லேண்ட் ரோவர் வந்துச்சு. இது வரைக்குமே எந்த காருமே தாண்டல, லேண்ட் ரோவர் மட்டும் தாண்டிடுமா அப்படின்னு பீப்புள் மத்தியில் ஒரு கன்ஃபியூஷனில் போகிற மாதிரி அந்த கார் அந்த ஸ்பீட் பிரேக்கரை தாண்டிருச்சு. அண்ட் கெஸ் வாட், அந்த வீடியோ மில்லியன் கணக்கில் ரீச் ஆயிருக்கு. எல்லா கம்பெனியுமே எங்கடி இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, இந்த சர்வீஸ் எல்லாம் இருக்குது, இல்லாதது போலாதெல்லாம் சொல்லுவாங்க. பட் லேண்ட் ரோவர் இருக்கிற ஒரே விஷயத்தை மட்டும் தான் சொன்னாங்க. சொன்ன விஷயத்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொன்னாங்க. அந்த ஆத்தென்டிசிட்டி தான் மக்கள்கிட்ட ரீச் ஆகும். குளோபல் லெவலில் நடக்கிற மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும். நான் பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.